பூஞ்சி மிட்டாய் 700 வில்லுங்க, நான் 100 கூட்டி தரேன், 700 வில்லுங்க, அப்படி இல்லாட்டி கடை எழுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. எண்ணெய் பரவல் ஊற்றிருக்காங்க. அது வந்து வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெயா, அதாவது இது எண்ணெய் பரல் தான், ஆனால் வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெய் பரல் என்று சொல்லியிருக்காங்க. இந்த கெமிக்கல் அந்த நம்பர் 1 ஆயில் தெரியும். நான் சொல்றேன் வாகனத்துக்கு ஊற்றுற ஆயில். You always talking just to fill the air. I can't stand you and I don't care what you say. வெல்கம் டு ஜேகே வ்ளாக். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு செட்டிவளைய கண்ணகியம்மன் கோயிலில் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லா கோயில்லையும் வர பிரச்சனை. முதல் பூஞ்சி மிட்டாய் வந்து 1200 விற்றுட்டு வந்தவங்க, செட்டிவளைய கண்ணகியம்மன் கோயில் தவிசாளர் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து, பூஞ்சி மிட்டாய் 700 வில்லுங்க, நான் 100 கூட்டி தரேன், 700 வில்லுங்க, அப்படி இல்லாட்டி கடை எழுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் சொன்னது சரியாக தவறாண்டு அந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் தெரியும். அப்போ கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி செய்கிற, அடுத்தது வந்து இந்த கடையை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபா ஏலம் வச்சு எடுத்திருக்கேன் அப்படி சொன்னார். அப்போ அது தவிசாளர் கேட்டிருக்காரு. எண்ணெய் பரவல் பிடிச்சிருக்காங்க. அது வந்து வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெயா, அதாவது இது எண்ணெய் பரல் தான், ஆனால் வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெய் பரல் என்று சொல்லியிருக்காங்க. கண்ணகியம்மன் சொன்னதா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து வாடகைக்கு எடுங்கண்டு, இல்லை உங்களால் 700 விற்க இல்லாட்டி கடையை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நிறைய பேர் கதைச்சிருக்காங்க இதை பற்றி, வேலை ஆட்கள், அடுத்தது நெருப்பு, விறகு, இதெல்லாத்தையும் பற்றி கதைச்சிருக்காங்க. இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம், இதுக்கு வந்து ஒன்றுமே செய்யலாம், மக்களோட நல்லத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் என்று சொல்லி செட்டிவளைய கண்ணகியம்மன் கண்ணகியம்மன் கோயிலில் வந்து தவிசாளர்னு சொல்லியிருக்காரு. இது சரியாக தவறாண்டு உண்மையிலே தெரியல. நம்ம அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அது வந்து அவங்களுக்கு வந்து 1200 கொடுக்குறது வந்து கஷ்டம், உண்மையிலே நட்டம். ஏன்னா வாங்குகிற நமக்கு நட்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூலிக்கெல்லாம் ஒரு கிலோவுக்கு 360 ரூபா தான் முடியுதான். அப்போ எல்லாத்தையும் கணக்குப்படி பார்த்தா 700 தானே அவங்களுக்கு லாபம். இப்போ தவிசாளர் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் சரியென்று படுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி படுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செட்டிவளைய கண்ணகியம்மன் கோயிலில் மட்டும்தானா இப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்தது வந்து இந்த வீடியோ வந்து பெரியாக்களாரும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கோயிலில் மட்டும் செக் பண்ணாமல் சின்ன கோயில்களையும் பாருங்கள். சின்ன கோயிலுன்ற உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்டா, நீங்கள் கண்ணகியம்மன் கோயில், பெரிய போகிறதுவில் இருக்க கண்ணகியம்மன் கோயில், அப்படி பெரிய கோயிலில் மட்டும் பார்க்காம எல்லா கோயிலையும் பார்க்கணும் இந்த விஷயங்களை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய கோயிலில் மட்டும் ஆக்கள் கூட்டம் வரும்ன்றது, பெரிய கோயிலில் வந்து அந்த விலையை விற்பாங்க, குறைச்சி விற்பாங்க. சின்ன கோயிலில் வந்து அந்த விலையை தான் விற்காங்க. இதை நான் 2-3 நானே நோட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பற்றி கதைக்க வர்றதுக்கு வந்து அவ்வளோ பேர் நம்ம ஒன்றும் வளரலை, அதான் நான் இதை பற்றி ஒன்றும் கதைக்க வரல. அதாவது இந்த கதையை பற்றி நான் கதைக்க வரக்குள்ள எனக்கு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வருமென்று எதுவுமே தெரியல. ஆனால் இன்னும் எனக்கு ஒரு விளக்கம், இது சரியாக தவறாண்டு நான் சொல்ல வரல. ஆனால் இது சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், அந்த காசு எடுத்து தானே கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா 2 தான் நம்ம அந்த பூஞ்சி மிட்டாய் சாப்பிட்றோம். அதையும் இப்படி கிலோ இப்படி 1300 விற்றனமோ 2 கிலோ வாங்கி எத்தனை குடும்பம் சாப்பிட்றேன், 2 கிலோ வாங்கி எத்தனை பேர் சாப்பிட்றேன், நம்மளோட வேறு என்ன சின்ன வயிறா. ஸோ அந்த 700 கிலோ விற்க சொன்னது உண்மையிலேயே ஒரு நல்லதுதான். ஆனால் எதுக்கு என்னென்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம 700 விற்க சொல்கிறாங்க அவங்க யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட கஷ்டம் வந்து லாபம் இருக்குது. அவங்களோட 700 விற்கிறதுலே அவங்களுக்கு 300 லாபம் இருக்குது. 300 ரூபாய்க்கு 386 390 அவங்களோட கூலி போய்க்கண்டா ஒரு நாளைக்கு. வேலையாட்கள்லாம் அவ்வளோ பேர் இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு சம்பளம் 2 நாளைக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதை பற்றி நான் சரியாக கதைக்க வரல, இதாங்க தப்புன்னு கதைக்க வரல. ஆனால் இது சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாறணும். இந்த தவிசாளர் இவர் செஞ்ச மாதிரி எல்லா ஊரில் இருக்க தவிசாளரும் இதே வேலையை செய்யணும். இந்த கதை வந்து மாறணும் உண்மையிலே. இப்போ இப்படி செஞ்சால் தான் இவங்க இதுக்கு புறவும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அது முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு கோயிலில் வந்து ஏதோ பரல் பிடிபட்டிருக்கு, என்ன பரல் உண்டு, அது என்ன கெமிக்கல் பரலான்னு சொல்கிறாங்க. அதில் வீடியோ நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். 2 இது தவிசாளர் பிடிச்ச வீடியோவும் கன்னியம்மன் கோயிலில். அடுத்தது என்ன கோயில்னு சரியாக எனக்கு தெரியலை. அந்த கண்ணகியம்மன் கோயில் மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன கோயில்னு தெரியல. ஆனால் அது என்னென்று தெரியல, அந்த விளக்கமும் என்ன கோயில்னு தெரியல. ஸோ அடுத்தது பிஹெச்எம்ஆர் செக் பண்ணுறாங்க எல்லாமே வந்து
எல்லா கோயிலையும் வந்து செக் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லா கோயிலுக்கும் போய் செக் பண்ணுங்கள், ஒரு கோயிலை மட்டும் பார்க்காம. ஒரு கோயில்னு சொல்லலாம், கண்ணகியம்மன் கோயிலே வந்து நிற்காமல், செட்டிவளைய கண்ணகியம்மன் கோயிலே வந்து நிற்காமல் எல்லா கோயிலுக்கும் போய் செக் பண்ணுறது பெட்டர்ன்ட்டு தோணுது, நல்லமென்று தோணுது. ஏன்னா சின்ன கோயிலுக்கு எல்லோரும் வரமாட்டாங்க. சின்ன கோயில் நம்ம என்ன வேணால் ஆட்சி செய்யலாமென்று எல்லோரும் நினைத்திப்பாங்க. சின்ன கோயிலுன்ட்டு நான் ஒரு கோயிலையும் சுற்றி காட்டலை. அதாவது சனம் கூட போகிற இடத்துல வந்து எல்லா பயமும் இருக்கும். இதுக்கு முதல் வருஷமும் நிறைய விஷயம் நடந்தது, அதை பற்றி நான் கதைக்க விரும்பலை. போனது போகட்டும் பண்ணி விட்டுறணும். இதுக்கு பிறவாவது நேர்மையாக எல்லா விஷயமும் நடக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் என்ன இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கும். பை கைஸ், வீடியோவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அப்ப ஏன் நட்டப்பட்டு செய்யறேன்? ஏன் அதிகப்பட்டு பாயிண்ட் ஓன் பண்ணி கவர்மெண்ட் சொன்னதா 1,50,000 கவர்மெண்ட் சொன்னதா? அம்மா நான் கேட்கறேன்டா, உங்கள்கிட்ட நாங்க கண்ணியம்மாள் சொன்ன 2,00,000 கடை எடுத்து சொல்லி 100 ரூபாய் கொடுத்தாராம். 700 ரூபாய் விற்கணும், எல்லாத்தையும் கூட்டி கட்டு போங்க. எல்லாருமே கொண்டு நீங்க கோயில்ல வர கடை வருவாங்க, அவங்களுக்கு அந்த காசை கொடுக்கும். இதை 700 ரூபாய்க்கு விற்பீங்களா? இதான் என் இது. உங்களுக்கு என்ன தேவையானது அப்ப ஏன் நட்டப்பட்டு செய்யறேன்? ஏற்கனவே வந்து 1,200 வித்தது. உங்களுக்கு அவர் 100 ரூபாய் போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து 200 அப்பா கவர்மெண்ட் சொன்னதா 1,50,000 கடை எடுத்து கவர்மெண்ட் சொன்னதா? கவர்மெண்ட் சொன்னது 5,000 கடை கொடுத்துருக்கீங்க. நீங்க அனுமதிப்பட்ட 1,05,000 எடுத்தா அம்மா நான் கேட்கறேன்டா, உங்கள்கிட்ட நாங்க கண்ணியம்மாள் சொன்ன 2,00,000 கடை எடுத்து சொல்லி 100 ரூபாய் கொடுத்தாராம். 700 ரூபாய் விற்கணும், எல்லாத்தையும் போட்டி கட்டு போங்க. இவங்க கோயில் நிர்வாகம் சொன்னதா? கோயில் நிர்வாகம் சொல்லலையா? 700 ரூபாய் விற்க சொல்லி முழு கடைக்கு போட்டு அறுவடை போடுறாங்க. எல்லாருமே கொண்டு நீங்க கோயில்ல வர கடை வருவாங்க, அவங்களுக்கு அந்த காசை கொடுக்கும். நீங்க இப்போ 1,60,000 கடை கோயில் நிர்வாகம் சொன்னீங்க 1,65. இவங்க ஒரு பெர்சன்டேஜ் கழிச்சு தருவாங்க. நான் கெசட் பண்ண 100 ரூபாய் தான், 600 ரூபாய் தான் கெசட் பண்ணிருக்கு. உங்களுக்காக 100 ரூபாய் காசு என்ற கூட்டிக்கு நீங்க உங்களோட போக்குவரத்து அதெல்லாம் மட்டும் நிர்வாகத்தோடு சேர்த்து 700 ரூபாய் விற்கணும். சரியா? உங்களுக்கும் நானும் சொன்னதா சொல்லி நீங்க நேற்று ஏலம் வைக்க, நேற்று நடராஜன் கோயில் ஏலம் வைக்க 600 ரூபாய் ஏலம் வைக்கா அறுவடை போடுறேன் 1,00,000 கடை எடுத்து அப்போ உங்களுக்கு நட்டம் ஆயிருக்கு. இல்லை இதை 700 ரூபாய்க்கு விற்பீங்களா? இதுதான் என் இது. உங்களுக்கு என்ன தேவையானது உங்களோட கோயில் அந்த நிர்வாக காசு தான். இது ஏலம் வச்ச காசுல நிர்வாகத்தோட காய்ச்சி போட்டு மக்களுக்காக தான் இருக்குது. அவங்க தருவாங்களா? 700 ரூபாய் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாரு என்ன ஒரே கேள்வி 500 பணம் குறைஞ்ச அதுக்கு இப்ப லாபம் எடுக்கல அது விற்காம திரும்பத்தானே காசு தான். அப்போ 800 ரூபாய் தான் நினைக்கிறேன், 600 ரூபாய் தான் எடுத்த முடிவு. உங்களுக்காக 100 ரூபாய் தளர்த்திருக்கேன். சரியா? சரியா? அப்ப அங்க வெற்றி கடவுளை
1,65,000 இப்ப நீங்க எவ்வளவு கழிக்கிறீங்க? இந்த கழிக்கும் இல்ல கோயிலோட நீங்க எவ்வளவு கடுத்து நாங்க 70. 70 40,000 கொடுக்கலாம் 50,000 கழிக்கும் சரியா இல்லைண்ணா சரி, எப்படி பாக்குறது? சீனி எவ்வளவு இப்ப 250 போகுதானே இப்ப வெள்ளைக்கீரி அப்ப 360 கூட அதே விலை 250 அதே இப்ப இருந்து ஆரம்பிக்க அப்ப ஆரம்பிச்சு 600 ரூபாய் படி அது மிஞ்சாது முழுதும் போயிடும் உங்களோட கொஞ்சம் பாருங்க உங்களோட தமிழ்லாம் காய்க்க கடைசி கட்டம் கோயில்ல முடிய கிட்டவா 400-500 ரூபாய் விக்கலானே ஏன் விக்கல அதுக்கு அதே இதை போனவங்களே 700 ரூபாய் நான் சொல்றது கோவிக்காங்க நீங்க. ஒன்றும் கோயிக்கல அது ஒரு சில கதையும் இல்லை இதான் இது மக்களுக்கு எவ்வளவு 700 ரூபாய் சரியா உண்மை சொல்லட்டா? நல்லமா இது ஒரு நாளைக்கு தண்ணி சொல்றேன் என்னத்தை போட்டுங்க 700 ரூபாய்க்கு மேல வித்தா போட்டுருவா நான் கூட்டுறேன், நாங்க கூட்டுறேன். அது இப்ப நான் ஒரு கிலோ வாங்குவாங்க 2 கிலோ வாங்கிட்டு போறேன் அப்ப கூட லாபம் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே எல்லாம் கடைக்காசையும் கழிச்சிருக்கோம் சரியா எண்ணெய் பரவல் பிடிச்சிருக்காங்க. அது வந்து வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெயா, அதாவது இது எண்ணெய் பரல் தான், ஆனால் வாகனத்துக்கு ஊற்றுற எண்ணெய் பரல் என்று சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல இந்த கெமிக்கல் அந்த கீட்டு நம்பர் 1 ஆயில் தெரியும் நான் சொல்றேன் வாகனத்துக்கு ஆயில் இது போடுங்க என்னன்னால பேருக்கு போடுறதுக்கு என்ன பேர் இருக்கு இது போட்டு கெமிக்கல் போடுறீங்க எப்படி கெமிக்கல் போடுறீங்க மஞ்சள் போட்டிருக்காரு அந்த மரம் இல்லை உங்களோட வீட்டு சாப்பாடு வந்து கெமிக்கல் போடுவீங்க முடியாது நீங்க என்ன நாங்க எடுத்துட்டு அது கெமிக்கல் ஏத்துங்க இதுக்குள்ள இருங்க அவையில இல்ல ஏத்துங்க அடிக்குள்ளதான் அது இருந்தா என்ன கதை நீங்க என்ன நீங்க ஒரு நாள் விளங்குறீங்க சும்மா போங்க இந்த படிக்குள்ள வேற இருக்கும் என்ன கதை வரதா வீட்டு ஓட்டுனா இப்போ வந்து கடையை ஓடிச்சு போட்டு மாத்திராது நீங்க இதுக்குள்ள கொண்டு வரல இது கெமிக்கல் என்னது கெமிக்கல் என்ன ஒயில் என்ன ஒயில் சாமண்டா எங்க நம்ம
சொல்றேன் பானத்துக்கு துறையிலன்னு இருக்கணுமே என்னென்ன பேருக்கு பேருக்கு வேண்டதுக்கு என்ன பேருக்கு இது போட்டு கெமிக்கல் போடுறீங்க கெமிக்கல் வீட்டு போடுறீங்க ஒரு லேபிள் நிறுத்திங்க நாங்கள் கொண்டு குடிச்சிட்டு போகிறோம் அவர் எடுத்தார் கெமிக்கல் போகுது சாப்பாடு போகுது இது என்னது இது என்ன சாமான் தேங்காய் என்ன ஒன்று என்ன நடக்குது இதானே நீங்க சொல்றது நீங்க சொல்றது தானே நாங்க நம்புறோமா ஒன்றுமே இல்லை என்னண்டே இல்லை கெமிக்கல் அடிக்கிறது நீங்களே பார்த்தீங்க அவர் சொல்றாங்க அங்க கொழும்புல நேரடியா வந்த வரல் தானே இது நம்ம மாத்திரம் இல்லை நீங்க வரல் எல்லாம் தேங்காய் எண்ணெய் வரல் நம்ம கடையில் எடுக்க வர தண்ணி கடையில் எடுக்க அந்த பில்லை தாங்க கொஞ்சம் அவரோட பேக்கேஜ் நம்ம விளக்கத்தை சொல்லுங்க சார் இது என்ன ஒயில் என்று கொஞ்சம் சொல்லுங்க இல்ல என்ன ஒயில்ன்றது இல்ல நல்லா சாந்தனே அதான் பிரச்சனை இது வந்து பாம் ஆயில் இல்லையா இதுல பேரும் இல்லையா ஊரும் இல்லையா காலாவதி இல்லையா பேப்பர் இல்லையா கெமிக்கல் வரலன்னு மட்டும் அடிச்சிருக்காமா தம்பி இது பாரதி தம்பி அவர் சொல்லுங்க இது கெமிக்கல் வர விளங்க சார் அந்த ஒரு பரவலை தானே கெமிக்கல் வந்துருக்கீங்க சரியா கெமிக்கல் வந்து மஞ்சள் போட்டிருக்காரு அந்த மரம் இல்லை உங்களோட வீட்டை சாப்பாடு வந்து கெமிக்கல் போடுவீங்களா போடுங்க முடியாத நீங்க என்ன என்ன வார்த்தை நாங்கள் சொல்லுங்க அது கெமிக்கல் ரூபா